அருமையான படம் இந்த மாதிரி படம் பார்க்கணும். அருமையா அஜித் தான் படம் சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு சீன் அவ்வளோ இல்லை, ஒரு பேசிக்கா போகலாம். ஜஸ்ட் ஒரு ஹீரோயிசம் இல்லாம ரியல் லைஃப்ல எப்படி ஹீரோவா இருக்கணும், ஃபேமிலிக்கு ஹீரோவா இருந்தாலே நம்ம ஹீரோன்றத சிம்பிளா சொல்ற படம். அந்த பத்திக்கிச்சி சாங் வரும்போது பயங்கர வைப்பா இருந்தது. உண்மையிலே நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா போட்டுன்னு வந்தா சூப்பரா இருக்கும். முயற்சி படம் டே 3 இன்னைக்கு ரன்னிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதை பத்தி படம் நல்லா இருக்கு ப்ரோ. அஜித்தோடைய ரியல் டைம் இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. வழக்கமா மாஸ் இல்லாம ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஒரு 50-60 பேர் அடிச்சு நொறுக்குது இல்ல மாதிரி இருந்தா படம் நல்லா இருக்குமா இல்ல இந்த மாதிரி? இல்ல இது டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் படம் மாதிரி இல்லாம இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அர்ஜுன் சாரோட ரோல் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம்? இல்ல அர்ஜுன் ரோல் வந்து அது சொன்னா ரிலீவில் ஆயிடும். அர்ஜுன் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்காரு, வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு. காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்ல இந்த மங்காத்தா மாரி தான் இதுவும் இருக்கு. பட் படம் பாருங்க, அது உங்களுக்கு என்ன தெரியும். படம் வந்து இந்த ஹைவே நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இந்த மாதிரி கதைகள் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகும். இல்ல இது மாதிரி கதை வந்து இப்போ ஜேர்னி வந்து புதுசு. இது ஒன் டைம் அந்த ஹைவேல நடக்கிற ஜேர்னி. ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் படத்தை ரீமேக் தான் இது. பட் படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் லைக் பண்ணுவோம். த்ரிஷா மேமோட ரோல், த்ரிஷா தான் அது கீ பிளேயரு. த்ரிஷாவை அதை நீங்க நான் மொத்தம் சொன்னா ரிவீல் ஆயிடும். நீங்க படம் பாருங்க. ஓகே. உங்களுக்கு என்ன படத்துல பிடிச்சிருந்தது? படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கு. படம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போற மாதிரி நிறைய பேர் இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல பயமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படியே டபுள் மடங்கு கியர் போட்டு போயிட்டா தாராளமா. ஆக்ஷன் நீங்க அஜித் உங்களோட ஃபைட் சீன் பொறுத்த கிளைமாக்ஸ் அப்ப என்ன? அது சொல்ல முடியாத விஷயம். அது பயங்கரமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ஒர்த்தா இருந்ததா? தாராளமா வருது. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஏன் ஒன் டைம் மட்டும் தான் பாக்குறாங்க? அந்த அளவுக்கு சீன் அவ்வளோ இல்லை, ஒரு பேசிக்கா போகலாம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்குல்ல, ஒரு ஹைப் இருக்கும்ல. ஹைப்னு சொல்ல முடியாது, அவ்வளோ இது இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். த்ரிஷா மேமோட ரோல் அவங்க அதிகமா சீன்ல இல்ல, லாஸ்ட்ல கொஞ்சம் தான் இருக்காங்க. எப்படி இருந்தா நல்லா இருக்குமா? அதிகமா சீன் இல்ல, அவ்வளோ இது நல்லா இருக்கு. ஆக்ஷன் கிங்க பத்தி சொல்லுங்க. அவரு வேற லெவல், சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. அஜித் ஆக்ஷன்லாம் தலையை காமிக்க வைப் எப்படி இருந்துச்சு? தியேட்டர் வைப்லாம் வந்து அதிர்து ப்ரோ. படம் உண்மையிலே பயங்கரமா மாசா இருக்குது. இதெல்லாம் நான் செகண்ட் டைம் வந்து பாக்குறேன். படம் உண்மையிலே பயங்கரம். நம்ம ஏகே சார் ஒரு புது விதமா பார்க்கலாம். இதுல உண்மையிலே படம் வேற லெவல். அவர் இந்த மாதிரி சின்ன கதை, அதாவது கதைக்கு பெருசா இது கூட படத்தை சூஸ் பண்ணாரு. எதனால சூஸ் பண்ணிருப்பாரு? இது கூட ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. இப்போ வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கதையை யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இவர் அதை கூட பார்க்க மாட்டாரு. உண்மையிலே நம்ம கூட இருக்கிற சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் வளரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மனசே வருத்தம். அதான் ப்ரோ தலை. நீங்க தியேட்டர்ல வைப்பான ஒரு சீன் தான் என்ன சீன்? இந்த பத்திக்கிச்சி சாங் வரும்போது பயங்கர வைப்பா இருந்தது. உண்மையிலே நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா போட்டுன்னு வந்தா சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணியாச்சு. பயங்கரம் ப்ரோ. இன்னும் 10 முறை கூட மறுபடியும் வந்து பார்ப்போம் ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆமா. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாலாம் இல்லை, அதாவது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இது. ஒரு லைஃபுக்கு எப்படி வேணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜஸ்ட்டு சாரி கேட்டு அவங்களை புரிஞ்சு நடந்தால் எவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்காதுன்றது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. சினிமோட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. கதை வந்து சிம்பிளான ஒன்லைன் மாதிரி தெரியும் நான் படத்துல. ஆமா, இந்த சிம்பிள் ஒன்லைனை தலை சூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க எதனால தலை சூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. ஜஸ்ட் ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ரியல் லைஃப்ல எப்படி ஹீரோவா இருக்கணும், ஃபேமிலிக்கு ஹீரோவா இருந்தாலே நம்ம ஹீரோன்றத சிம்பிளா சொல்ற படம். நம்ம ஃபேமிலிக்கு தானே இருக்கோம், ஸோ ஃபேமிலிக்கு ஹீரோவா இருக்கணும். அதுதான் 280 கோடி பட்ஜெட். உங்களுக்கு பாக்குறப்ப ஃபீல் ஆச்சு? இருந்ததுங்க, இருந்தது. ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் அந்த ரீசனபிள் தான். ஏகே வெர்சஸ் ஏகேவோட காம்போ ஆக்ஷன் கிங் அஜித், அது ரெண்டுமே வந்து இது மாதிரி தான். ஒரு ஹல்க்கும் சூப்பர் படம் சேர்ந்து நடிச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தது. சண்டை காட்சிகள்லாம் நிறைய பேர் அடிக்காம ஒரு அருமையான தேவைக்கான சண்டைகள் மட்டும். ஆமா, ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஒரு சண்டை வருது, வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க. அந்த சண்டையை வந்து இவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அது சண்டையை கூட எப்படி ஒரு டைலாக்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சாமானியமா ஹேண்டில் பண்றாரு. அதுதான் இந்த படம். ஆமா, ஓகே. நல்லா தெரியும் படத்துல. 5 out of 5. அனிருத்தோட மியூசிக் வந்து சொல்ல வேணாம். பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், ஸ்கிரீன்ல பாட்டு கொடுத்த எல்லா மியூசிக்குமே நல்லா இருந்தது. எங்க தேவையோ அங்க கொடுத்துருக்காரு. குறை சொல்ற அளவுக்கு ஆமா, பீஸ்ஃபுல்லா இல்ல படம் மாதிரி பீஸ்ஃபுல்லா போலாம். ஒரு லெசன் மாதிரி இருந்தது. இதே போல நிறைய படம் அவருக்கு நடக்கணும். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. படத்துல ட்விஸ்ட் நிறைய இருக்கணும். எப்பவுமே திருமணி மூவி. ஆமா, இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்றதுன்னா ஒரு ட்ராப் தான் போட்டு வராங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்ராப். அந்த ட்ராப் நம்மளுக்கு மட்டும் தெரியும், அவருக்கு தெரியாது. இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ட்ராப் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்கு. ரஜினியோட ரோல் எப்படின்னா இருக்கு? அவங்க வந்து டோட்டலா வந்து டிஃப்ரெண்ட் தான். அவங்கள வந்து நம்பவே முடியல. ஒரு அவங்க நடிச்சிருப்பாங்க எதிர்பார்த்தீங்களா நீங்க? இல்ல ஒரு ஃபீமேல் வந்து இந்த இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க நிறைய ஆமா